Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்குற poem Daddy by Sylvia Plath. Okay, this is a poem prescribed for PGTRB Unit 6 American Literature. This is a detailed poem. Okay, so before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So Sylvia Plath, she was born on 27th October 1932 and she died on 11th February 1963. So ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே தான் வாழ்ந்திருக்காங்க. அண்ட் அவங்க பார்த்தாங்கன்னா she committed suicide. Okay, நார்மலாக இறக்கல. Her death was a suicide. She was an American poet, novelist and short story writer. She is known for her confessional poetry. Confessional poetryங்கிறது a kind of autobiographical poems தான். தன்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி போய்ட்ரி தான் கன்ஃபெஷனல் போய்ட்ரி அண்ட் இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த Colossus and other poems, Ariel and the Bell Jar, a semi-autobiographical novel published shortly before her suicide in 1963. So 1960ல ஒரு collection of poems வந்திருக்கு, Colossus and other poems. அடுத்தது ஏரியல்ங்கிறதே அவங்க டெத்துக்கு அப்புறம் வந்த ஒரு கலெக்ஷன் தான் 1965ல. அதுக்கப்புறம் பெல் ஜார்னு ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் எழுதியிருக்காங்க. இது அப்புறம் she committed suicide in 1963. Okay, the collected poems was published in 1981, which included previously unpublished works. இன்னும் வந்து அவங்களோட பெஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாம் 1981ல கலெக்டட் போம்ஸ்னு ஒரு வால்யூமில் பப்ளிஷ் ஆச்சு. இந்த புக் வந்தது வந்து ஆஃப்டர் ஹர் டெத், 20 years ஆஃப்டர் ஹர் டெத் தான் இந்த கலெக்ஷன் வந்தது. ஓகே, ஸோ ஃபார் திஸ் கலெக்ஷன் Plath was awarded a Pulitzer Prize in Poetry in 1982, making her the fourth to receive this honor posthumously. ஸோ இந்த கலெக்டட் போம்ஸில் அவங்களோட நிறைய பப்ளிஷ் பண்ணாத போம்ஸ், அவங்களோட பெஸ்ட் போம்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்தது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்க்காக அவங்க புலிட்சர் ப்ரைஸ் வாங்கினாங்க 1982ல. ஸோ இந்த அவார்டு போஸ்துமஸ்னா ஆஃப்டர் ஒன்ஸ் டெத்து தான் போஸ்துமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க டெத்துக்கு அப்புறம் வாங்கின போய்ட்ஸ் இருக்காங்களே, போஸ்துமஸாக 4 poets, 4th போய்ட்டாக இவங்க இந்த அவார்டை வாங்கியிருக்காங்க. ஸோ வி வில் கோ வித் அ ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் ஃபார் டேடி. இந்த போம் பார்த்தீங்க அப்படின்னா as the title implies அவங்க அப்பாவை பற்றியது தான். அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் எழுதியிருப்பாங்க. இட் இஸ் அ கான்ட்ரவர்ஷியல் அண்ட் ஹைலி ஆந்தலஜைஸ்ட் போம். கான்ட்ரவர்ஷியல்னா என்ன சொல்ல வர்றாங்கன்றதே வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அதை இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே வந்து கான்ட்ரவர்சிஸ் அதிகம் வந்த ஒரு போம் தான் டேடி. ஓகே, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றதுலேயே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. அடுத்ததான் ஹைலி ஆந்தாலஜிஸ் போம். ஆனாலும் நிறைய இடத்துல இந்த போமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸில் சேர்த்துருக்காங்க. It was published posthumously in 1965 as part of the collection of Ariel. So Daddy வந்து எப்போ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சுன்னா ஏரியல்ன்ற புக்கில் 1965ல அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா she died in 1963ன்னு சொல்லிட்டேன். So after her death this work was published in the collection Ariel. The poem was originally written in October 1962, a month after Plath's separation from her husband, the poet Ted Hughes. So அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெட் ஹியூஸ். அவரும் ஒரு கிரேட் போய்ட் தான். அவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் ஆகி 1 monthல இந்த பாம் வந்து எழுதுறாங்க. 4 months பிஃபோர் ஹர் டெத் பை சூசைடு. அதுக்கப்புறம் வந்து 4 monthsல அவங்க இறந்தும் போயிடுறாங்க, சூசைட் கமிட் பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் அ டீப்லி காம்ப்ளெக்ஸ் போம். ஸோ நான் செட் யூ ஏர்லியர், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் போம் தான். இட் டீல்ஸ் வித் போய்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் அ டிசீஸ் ஃபாதர் ஓட்டோ பிளாத். ஓகே, அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றியது தான். அவங்க அப்பா பேர் ஓட்டோ பிளாத். ஓகே, ஸோ யூ டு நாட் டூ, திஸ் இஸ் த டெக்ஸ்ட் ஆஃப் த போம். நம்ம ரீட் பண்ணி நான் வந்து I'll try to interpret. Okay, you do not do anymore black shoe in which I have lived like a food for 30 years, poor and white, barely daring to breathe or achoo. You do not do anymore அப்படிங்கிறாங்க. நீங்க அப்ப மாதிரி செய்யல, அப்பாட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கு. இஸ் அ டிசீஸ்ட் ஃபாதர், இறந்து போன அப்பாட்டா அவங்க வந்து பேசுகிற மாதிரி தான் அந்த டெக்ஸ்ட் வந்து ஆரம்பிக்குது பாருங்க. யூ டு நாட் டூ எனிமோர் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் இப்போ எல்லாம் செய்கிறதே கிடையாது. ஏன்னா சின்ன வயசில் அவங்க அப்பா கிட்ட அவங்களுக்கு இருக்க ஞாபகங்கள் எப்படி இருக்குன்னா, அவர் பயங்கரமான ஒரு அப்ரெசிவ் கேரக்டர், ஒரு மேல் ஷாவனிஸ்ட்ன்னு சொல்கிற மாதிரி தான் அவங்க அப்பா. ரொம்ப வந்து அதுவும் டாட்டர் இல்லையா, இவங்க வந்து ரொம்ப பயந்து வாழ்ந்திருக்காங்க அவங்க அப்பாவுக்கு அந்த
ஏஜ்ல. அவங்க அப்பாவ புரியறதுக்குள்ள அவர் இறந்தும் போயிட்டாரு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "யூ டு நாட் டூ எனி மோர்" அப்படிங்கிறாங்க. அப்படின்னா, "இப்பல்லாம் நீங்க எனக்கு அப்படி பண்றதே கிடையாது. நீங்க இருந்தப்போ நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? பிளாக் ஷூ இன் விச் ஐ ஹேவ் லிவ்ட் லைக் அ ஃபுட் ஃபார் 30 இயர்ஸ் புவர் அண்ட் ஒயிட்" அப்படிங்கிறாங்க. ஒரு பிளாக் ஷூக்குள்ள ஒரு கால் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஷூக்குள்ள கட்டியிருக்க கால் பார்த்தீங்கன்னா, அந்த விரலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெளிரி போயி, ரொம்ப நேரம் ஆச்சுன்னா வெளிரி போய் அப்படியே நம்பாயி, ஒரு சொரத்தே இல்லாம இருக்கும். லைஃப்லெஸ்ஸா இருக்கும். அந்த ஷூக்குள்ளேயே இருக்க இந்த கால் விரல்கள். அது மாதிரி என்னோட லைஃப் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. பேர்லி டேரிங் டு பிரீத் ஆர் அச்சீவ். ஸோ நான் உங்க கூட இருந்தப்போ என்னோட லைஃப் அப்படிதான் இருந்தது. லைஃப்லெஸ்ஸா இருந்தது. அப்படியே பயந்து ஒண்ணுமே எனக்கு வந்து கலர்ஃபுல்லாவே இருக்காது. எனக்கு ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தேன். பேர்லி டேரிங் டு பிரீத் ஆர் அச்சூ. மூச்சு விட கூட நான் வந்து பயப்படுவேன். அச்சூ மீன்ஸ் இங்க ஸ்னீசிங். ஓகே. தும்முறதுக்கு கூட பயப்படுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. டாடி ஐ ஹேவ் ஹேட் டு கில் யூ. அப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணும்? உங்கள கொல்லணும்னு தோணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சின்ன வயசுல அவங்க அப்பாவ பார்த்தா பயம். பயங்கர பயம். ஸோ என்னால உங்கள பார்த்தா மூச்சு கூட சரியா வராது. தும்ம கூட பயப்படுவேங்கிறாங்க. ஸோ ஐ ஹேவ் ஹேட் டு கில் யூ. உங்கள கொல்லணும்னு நெனச்சேன். யூ டைட் பிஃபோர் ஐ ஹேட் டைம். ஆனா நான் பெருசாகி கொல்லணும்னு நெனச்சேன். அதுக்குள்ள நான் பெருசாகுறதுக்குள்ளயே நீங்க செத்து போயிட்டீங்க. பிஃபோர் ஐ ஹேட் டைம். ஸோ நான் வந்து அது எனக்கான டைம் வர்றதுக்குள்ள யூ டைட். மார்பிள் ஹெவி, எ பேக் ஃபுல் ஆஃப் காட், கேஸ்லி ஸ்டாச்சு வித் ஒன் கிரேட் டூ பிக் அஸ் அ ஃப்ரிஸ்கோ சீல். நீங்க எப்படி தெரியுமா? மார்பிள் ஹெவி, எ பேக் ஃபுல் ஆஃப் காட். அவங்க அப்பாவை இதெல்லாம் சொல்லி வர்ணிக்கிறாங்க. மார்பிள தூக்குனா எவ்வளோ வெயிட்டா இருக்கும். அது மாதிரி அப்பா வந்து ஒரு அவரோட உடம்பு சொல்றாங்களா? இல்லன்னா அந்த அளவுக்கு ஒரு இவங்க மேல வந்து அவரு அந்த ஒரு ப்ரெஷர் குடுத்துருக்காருன்றதுக்காக சொல்றாங்களான்னு தெரியல. மார்பிள் ஹெவி மாரி இருந்தீங்க. நீங்க ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பாரு. எய்தர் இல்லன்னா அவர் வந்து இவங்கள போட்டு அமுக்குன விதம் அப்படின்னு சொன்னா, இவங்களெல்லாம் அடக்கி வச்சிருந்ததுனால அவரு மார்பிள் ஹெவி, எ பேக் ஃபுல் ஆஃப் காட். ஒரு மாதிரி ஒரு பேக் ஃபுல்லா அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வெயிட்டா இருக்க மாதிரி. கேஸ்லி ஸ்டாச்சு மாதிரி ஒரு ஸ்டாச்சு, ஒரு பெரிய சிலை மாதிரி. ஓகே. வித் ஒன் கிரேட் டூ பிக் அஸ் அ ஃப்ரிஸ்கோ சீல். சான் பிரான்சிஸ்கோல சீல் இருக்கும். ஓகே. சீல்ங்கிறது என்னன்னா சீ லயன் அப்படிங்கிற ஒரு கிரீச்சர். அதோட பெரிய சிலை இருக்குமா. அது மாதிரி அதுக்கு அந்த கடைசியில அந்த 1 ஃபுட்டோட நிக்குமா. அது மாதிரி இருந்தீங்க நீங்க. அவ்ளோ பெரிய சீல் மாதிரி ஒரு பெரிய உருவம் நீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஒரு கேஸ்லி ஸ்டாச்சு மாதிரி நீங்க இருந்தீங்க. ரொம்ப ஹெவியா இருந்தீங்க. ரொம்ப வெயிட்டா இருந்தீங்க. இந்த சென்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒண்ணு அவங்க அப்பா வந்து ஹி ஷுட் எய்தர் பி வெரி ஹெவி. பார்க்க ரொம்ப பெரிய ஆளா இருந்திருக்கணும். இல்லன்னா அவங்க மேல ஏற்படுத்தின அந்த தாக்கத்த கூட சொல்லலாம். அண்ட் ஹெட் இன் த ஃப்ரீக்கிஷ் அட்லாண்டிக் வேர் இட் போஸ் பீன் green over blue in the waters of beautiful Nauset. I used to pray to recover you. Oh, Achdu. ஒரு சில இடங்கள்ல அவங்க ஜெர்மன் லாங்குவேஜ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அச்டு அப்படிங்கிறது கூட இந்த ஒரு ஜெர்மன் லாங்குவேஜில் தான் இது ஒரு வார்த்தை. இதுக்கு அர்த்தம் என்ன? ஓ யூ அப்படின்னு அர்த்தம். ஓகே. இங்கே என்ன சொல்ல வர்றாங்க? அண்ட் ஹெட் இன் த ஃப்ரீக்கிஷ் அட்லாண்டிக் வேர் இட் போஸ் பீன் கிரீன் ஓவர் ப்ளூ இன் த வாட்டர்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் நாசெட். அந்த சிலை இருக்குது இல்லையா, நான் சொன்ன அந்த சீலோட சிலை வந்து அதோட தலை வந்து அட்லாண்டிக்குள்ள இருக்குமா. அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்குமா. வேர் இட் போஸ் பீன் கிரீன் ஓவர் ப்ளூ. அந்த அட்லாண்டிக் ஓஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அங்க வந்து கிரீனும் ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த வாட்டர்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் நாசெட்ன்ற இடத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குமா அந்த வாட்டர்ஸ் எல்லாம். அந்த கடல் தண்ணி அந்த அந்த இடத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா. அந்த இடத்துல இருக்க அந்த சீல் வந்து அதோட தலை வந்து எங்க இருக்குமா, அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கும். இந்த ஏரியால தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஐ யூஸ் டு ப்ரே டு ரெக்கவர் யூ. நான் வந்து அப்படிப்பட்ட நான் உங்களை திரும்ப ரெக்கவர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன் தெரியுமா? திரும்ப உங்க கூட நான் பழகணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அப்பா மேல பயம் மட்டும் ஞாபகம் இருங்க. ஆனாலும் அவங்க அப்பாவை அவங்களால மறக்கவே முடியல. ஓகே. அவங்க அப்பா ஒரு சில பேர் மேல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, வீட்டுல இருக்கிறவங்க தான் அவங்கள ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க மேல ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி
மாதிரி ஒன்று தான் நம்ம ஆத்தருக்கு வந்து அவங்க அப்பா மேலே ரொம்ப அவங்க அப்பா மேலே அவங்களுக்கு பிரியம். ஆனால் அவர் மேலே பயமும் அதிகம். ஸோ அப்படிப்பட்ட அந்த அந்த சீல் மாதிரி இருக்கக்கூடிய அவங்க அப்பாவை ஐ யூஸ் டு ப்ரே டு ரெக்கவர் யூ அப்படிங்கிறாங்க. உங்களை திரும்ப ரெக்கவர் பண்ணணும், உங்கள் டெத்தில் இருந்து உங்களை மீட்டு கொண்டு வரணும்னு நினச்சேன். அச் டூ ஓ யூ, ஆனால் நீங்கள் இல்லை, உங்களை என்னால் மீட்க முடியல, ஓ யூ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெர்மன் டங் in the Polish town scraped flat by the roller of was, but the name of the town is common. My Polak friend says there are a dozen or two. இப்போ இந்த ஜெர்மன் டங், அதாவது ஜெர்மானியத்தில், ஓகே, ஜெர்மன் லாங்குவேஜில், இந்த போலிஷ் டவுன் ஸ்கிரேப்டு ஃப்ளாட் பை த ரோலர் ஆஃப் வார்ஸ். ஜெர்மன் லாங்குவேஜ் பேசக்கூடிய போலிஷ் டவுன், போலாண்டில் இருக்கக்கூடிய டவுன்ஸில் தான் ஒரு டவுனில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அந்த டவுன் எந்நேரம் வார்லையே கழிஞ்சிருக்கு. ஸ்கிரேப்டு ஃப்ளாட் பை த ரோலர் ஆஃப் வார்ஸ்னா இந்த வேர்ல்டு வார் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டவுன் எல்லாம் அப்படியே அழிஞ்சு மீண்டும் மீண்டும் ஸ்க்ரேப் பண்ணப்பட்டிருக்கு. அப்படியும் நிறைய குண்டுகள்லாம் போடப்பட்டு அழிஞ்சிட்டே தான் இருந்திருக்கு. பட் த நேம் ஆஃப் த டவுன் இஸ் காமன். ஆனால் அந்த டவுனோட நேமை பற்றி நீங்கள் பிறந்த டவுன், அவங்க அப்பாவை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அவங்க அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்க அப்பாவோட டவுன் இருக்குல்ல, அந்த டவுன் வேர் ஹி வாஸ் born, அந்த டவுனோட நேமை வந்து போய் கேட்குறாங்க. அப்போது மை போலக் ஃப்ரெண்ட் சேஸ் தேர் ஆர் அ டசன் ஆர் டூ. ஓ, இந்த டவுனோட பேர், இந்த பேர் அவங்க அப்பா பிறந்தது, இந்த பேரில் கிட்டத்தட்ட 2 டசன் டவுன் இருக்குதே எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய ஊருக்கு ஒரே மாதிரி பேர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு டவுனை உங்கள் டவுனில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதனால உங்கள் டவுனை என்னால் என்ன பண்ண முடியல, லொக்கேட் பண்ணக்கூட முடியல. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் பிறந்த ஊருக்கு போகணும்னு தான் இவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பட் அவங்க போலக் ஃப்ரெண்ட், அதாவது போலாண்டை சேர்ந்த அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஓ இந்த பேர்லையா, அவங்க அப்பா இந்த பேர் உள்ள ஊர்லேயா பிறந்தாரு, இது மாதிரி 12 ஊர் இருக்கே, 10 ஊருக்கு மேலே இருக்கே, நான் எந்த ஊருன்னு சொல்வேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, so I never could tell where you put your foot, your root. I never could talk to you, the tongue stuck in my jaw. So I never could tell where you put your foot, your root. அதனால என்னால் சொல்ல முடியல, நீங்கள் முத கால் தடம் பதிச்ச இடம் எங்கன்னு தெரியல, உங்கள் வேர்கள், your root, நீங்கள் எங்கே பிறந்தீங்க வளர்ந்தீங்க. I could not find anything papa, daddy அப்படின்னு சொல்கிறாங்க. I never could talk to you. நீங்கள் உயிரோடு இருக்கிறப்போ என்னால் உங்ககிட்ட பேச முடிஞ்சதே இல்லை. ஐ குட் நெவர் டாக் டு யூ, த டங் ஸ்டக் இன் மை ஜா. உங்க கூட பேசணும்னு நினைப்பேன், பேசணும்னு நினைக்கிறப்போ என்ன ஆகும்னா த டங் ஸ்டக் இன் மை ஜா. நிறைய நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி அப்படிதான் இருந்தாங்க ஃபாதர்ஸ் எல்லாம். இன்னைக்கு தான் ஃபாதர்ஸோட பிரின்சஸ் டாட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. முந்தையெல்லாம் எல்லாரும் பயப்படுவாங்க, அப்பாவை கண்டா பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் எல்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு சொல்றாங்க, த டங் ஸ்டக் இன் மை ஜா அப்படிங்கிறாங்க. உங்களை பார்த்தா அப்படியே தாடையிலேயே என்னோட நாக்கு என்ன பண்ணுமா, சிக்கிக்குமா, பேச்சே வராதுங்கிறாங்க. இட்ஸ் ஸ்டக் இன் பார் வயர் ஸ்னேர். அப்படியே வயர் போட்டு இழுத்து பின்னப்பட்ட மாதிரி இருக்குமா, அவங்களுக்கு வார்த்தையே வராதான். பார்பு வயர் ஸ்னேர்ல அப்படியே வலை மாதிரி அடியில பிடிச்சு பின்னிட்டு இருக்குமா அவங்க நாக்கு. இச் 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 அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்னன்னா ப்ரொனவுன் ஐ தான். இது வந்து ஜெர்மன் தான். ஓகே, இந்த லாங்குவேஜ் இட்ஸ் அ ஜெர்மன் லாங்குவேஜ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஐ ஐ ஐ ஐன்னு அர்த்தம். ஓகே, ப்ரொனவுன் ஐ தான். நம்ம சொல்றோம் இல்லையா, நான்கு சொல்கிறோம் இல்லையா, ஐ மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இச் இச். ஓகே, ஸோ இது ஏன் இங்கே சொல்கிறாங்கன்னா, அப்பாவை பார்த்தா ஏதாவது என்ன பண்ணுற அப்படின்னா ஐ ஐ ஐ அப்படின்வாங்களா, அவங்களுக்கு வார்த்தை வராதான். ஓகே, ஷி குட் நாட் ஸ்பீக் எனிதிங் எல்ஸ், ஐ குட் ஹார்ட்லி ஸ்பீக் அப்படிங்கிறாங்க, எனக்கு வார்த்தையே வராதவங்க கிட்ட அப்படிங்கிறாங்க. ஐ தாட் எவ்ரி ஜெர்மன் வாஸ் யூ அண்ட் த லாங்குவேஜ் அப்சீன் அண்ட் இன்ஜின் சஃபிங் மீ ஆஃப் லைக் அ ஜூ அப்படிங்கிறாங்க. ஓகே, ஐ தாட் எவ்ரி ஜெர்மன் வாஸ் யூ. இந்த இடத்துல என்ன ஒரு கம்பேரிஷன் அவங்க கொடுக்குறாங்கன்னா, நாசி படைகளையும் ஜூஸையும் கம்பேர் பண்ணுறாங்க. நாசி படைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஹிட்லரோட படைகளை தான் நாசி படைகள்னு சொல்லுவோம். ஸோ த நாசிஸ், வாட் டிட் த நாசிஸ் டூ, அவங்க ஜெர்மானியன்ஸ். ஓகே, இந்த ஜெர்மானியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஜூஸ் எல்லாம் கொண்டுக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட
10 crores ஆஃப் ஜூஸ் வந்து அவங்க கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி 10 மில்லியன்ஸ், ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் த நம்பர்ஸ். ஆனால் நிறைய பேர் 1 கோடி நினைக்கிறேன், மோர் தென் 1 crore ஜூஸை வந்து கொன்று குவிச்சாங்க. யார் அப்படின்னா நாசி படைகள். எப்போ அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ. இது வந்து ரியாலிட்டியில் நடந்த விஷயம். அப்போது பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. யார்? த நாசிஸ், த ஜெர்மன்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஜூஸ் எப்படி இருந்தாங்கன்னா அப்படியே பவர்லெஸ்ஸாக, ஃப்ரெஜைலாக, வீக்காக இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அடிச்சு கொள்றாங்க. இவங்களால ஒன்றுமே பண்ணவே முடியல. ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜூஸ். அப்போ அதை தான் சொல்கிறாங்க, எப்படி அந்த நாசி படைகள் இருந்ததோ அது மாதிரி இருக்கீங்களாம். ஐ தாட் எவ்ரி ஜெர்மன் வாஸ் யூங்கிறாங்க. நாசி படையில் இருக்க ஒவ்வொரு ஜெர்மானியனும் உங்களை மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கு, நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த நாசி படையை சேர்ந்தவன் தான். அந்த லாங்குவேஜ் obscene and engine chuffing me off like a Jew. அப்போ ஜூவை 1 கோடி ஜூவை கொண்டுறாங்கன்னா எல்லாரையும் துப்பாக்கி வச்சு சுட்டா கூட அவ்வளோ கொல்ல முடியாது. எப்படி கொண்டிருப்பாங்கன்னா நிறைய என்ஜின்ஸ் வச்சு, எக்ஸிக்யூட்டிங் மிஷின்ஸ் இருக்குல்ல, தலையை வெட்டுற மிஷின், இன்னும் நிறைய இந்த ட்ரெயினில் ஏற்றி ட்ரெயினை நிற்காம ஓட்டி கொன்னுவாங்க. அதாவது சாப்பாடு தண்ணி இல்லாமல் நெருக்கமாக ஆளுகளை ஏற்றி விதவிதமாக கொண்டிருப்பார். ஓகே, அதெல்லாம் பெரிய கொடுமையாக இருக்கும். அதை ஹோலோகாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஹிட்லர் வந்து அந்த ஜூஸை வந்து கொன்னாரு அப்படிங்கிறதெல்லாம் அது அதாவது நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரங்கள் நடந்தது அந்த டைமில், ஹாலோகாஸ்டில். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பாவை வந்து அந்த ஜெர்மன் படையோட கம்பேர் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங், நான் வந்து எப்படி அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு என்ஜின் மாதிரி வச்சுட்ருக்கீங்க. உங்களோட நடை, உடை, கண்கள் எல்லாமே என்ஜின் மாதிரி, அதாவது தலை வெட்டுற என்ஜின் மாதிரி இருக்கும். சஃபிங் மீ ஆஃப் லைக் a Jew. ஒரு ஜூவை தலையை கட் பண்ணும் இல்லையா, அந்த என்ஜின் மாதிரி நீங்க நின்றுட்டு இருப்பீங்க. a Jew to Dachau, Auschwitz, Belsen, இதெல்லாம் என்னன்னா கேம்ப். ஓகே, இந்த மாதிரி கேம்ப்ஸ்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இவங்க ஜூஸ் எல்லாம் அடைச்சி வச்சிருப்பாங்க. அடைச்சி வச்சு அந்த கேம்ப்லேயே கொன்னுருவாங்க. இந்த சென்ஸ்னா அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி எதுவுமே இருக்காது அந்த இடத்துல. ஓகே, ப்ராப்பராக எந்த ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்காம அந்த கேம்ப்ஸில் அவங்கள வச்சு, ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு அவங்களுக்கு சரியான ஃபுட்டு, ஷெல்டர் வேணும். ஓகே, அந்த ஹீட் வேணும். ஏன்னா நம்ம நினைக்கிற அளவு கோல்டெல்லாம் கிடையாது. அது மைனஸில் ஃப்ரோசன் கோல்டு, அப்படியே உடம்பெல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா ஐஸாக மாறிடும். அந்த மாதிரி ஒரு கோல்டு. அதில் வந்து அவங்களுக்கு சரியான உடை, சரியான எதுவுமே கொடுக்காம வேலையை மட்டும் வாங்கி அப்படியே பயங்கரமான கொடுமைகள்லாம் அங்கே நடக்கும். அந்த மாதிரி கேம்ப்ஸில் இருந்த மாதிரி இருந்தாங்களாம். யார் சொல்கிறாங்க? ஆத்தர் சொல்கிறாங்க, ஐ பிகான் டு டாக் லைக் எ ஜூங்கிறாங்க. அப்போ இந்த ஜூஸ் வந்து அவங்க கேள்வி கேட்டால் பயந்து பயந்து பேசுவாங்க இல்லையா, வார்த்தை வராது. ஐயோ நம்மளை கொன்றுவானோ, கூப்பிட்டு விட்டாலே பயம், நம்மளை கொல்ல போகிறானோன்னு பயத்தில் அவங்க பேசுவாங்க. ஸோ அது மாதிரி தன்னை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாவை she is comparing her father to a Nazi, இல்லைன்னா இந்த ஃபாசிஸ்ட், நாசி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்கள தான் ஃபாசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து தன்னை வந்து ஜூவாக சொல்லிக்கிறாங்க. ஐ திங்க் ஐ மே வெல் பி எ ஜூ அப்படிங்கிறாங்க. நான் நானே ஜூவாக கற்பனை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த டைமில் ஜூஸ் பற்றியெல்லாம் வெளியே இருக்கவங்களாம் அதிகம் பேச ஆரம்பித்தாங்க. ஜூஸ் எல்லாம் நாசிஸ் இப்படி கொண்டுட்டு இருக்காங்கங்கிறப்போ அப்போ இவங்க என்ன கற்பனை பண்ணிக்கிறாங்க, அவங்க அப்பாவை வந்து ஒரு ஜெர்மன் ஆர்மி மேன் மாதிரியும் தன்னை வந்து ஒரு ஜூவாகவும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. The snows of the Tyrol, the clear beer of Vienna are not very pure or true. With my gypsy ancestors and my weird luck and my Tarak Pank, I may be a bit of Jew. Again, அதை தான் சொல்கிறாங்க. இப்போ உண்மையாக பியூராக ட்ரூவான்னு தெரியல, பட் எனக்கு வந்து ஜிப்சி ஆன்செஸ்டர்ஸ் இருக்குது. நான் வந்து எனக்குள்ள ஒரு ஜூவாக தான் உணர்றேன். என்னோட வியர்ட் லக், என்னோட எனக்கு லக்கும் கிடையாது. ஸோ ஐ திங்க் தட் ஐ ஆம் அ லிட்டில் பிட் ஜூ அப்படிங்கிறாங்க. நானும் ஒரு ஜூ தான் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் ஸ்கேட் ஆஃப் யூ. அப்பா எனக்கு உங்களை எப்போ பார்த்தாலும் பயம்தான், உங்களை பார்த்தாலே எனக்கு பயம்தான். வித் யுவர் லஃப்ட் வேஃபே, யுவர் கோபுல் டைகோ, இதெல்லாம் வந்து இந்த நாசி படைகள் யூஸ் பண்ணது. அந்த ஏர்ஃபோர்ஸை தான் லஃப்ட் வேஃபே அப்படின்னு சொல்கிறாங்க. கோபுல் டைகோங்கிறது அவங்க வந்து ஒரு சில தப்பான ப்ரொபகேண்டா பண்ணுறது. ஓகே, நான்சென்ஸ், சம்திங் நான்சென்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பாவை கம்பேர்
கம்பேர் பண்றாங்க டு த நாசிஸ். அண்ட் your neat mustache and your Aryan eye bright blue. அப்புறம் உங்களை பார்த்தா எப்படி இருப்பீங்க? ரொம்ப அவங்க அப்பா ஹைட்டா ரொம்ப நீட் மஸ்டாச் வச்சுட்டு இருப்பாராம். ஆரியன் ஐ இருக்குமா, ப்ளூ ஐஸ் வச்சிருப்பாராம். பேன்சர் மேன் ஓ யூ அப்படின்னு. பேன்சர் அப்படிங்கிறது இந்த ஆர்மி டேங்க் இருக்கு இல்லையா, இந்த பீரங்கி மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போவாங்களா, அந்த டேங்கை தான் பேன்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க வந்து அதோட அவங்க அப்பாவை கம்பேர் பண்றாங்க. அடுத்ததான் ஓகே, லஃப்ட் வேஃப்ங்கிறாங்க, கோபுல் டைகோங்கிறாங்க, பேன்ஸுங்கிறாங்க. இது எல்லாமே ஆர்மியில பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள். எந்த ஆர்மியில? நாசி ஆர்மியில. ஸோ இன் every sentence she is comparing her father to that of a Nazi force. Okay, அந்த அளவுக்கும் தன்னை she compares herself to a Jewish victim. Okay, then not God but a swastika. நீங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஆரம்பத்துல நீங்க காட் மாதிரினாங்க, இப்ப ஸ்வஸ்திகா, அந்த நாசியோட சிம்பிள் தான் ஸ்வஸ்திகா. ஓகே, அந்த ஸ்வஸ்திகா சிம்பிள் தான் நீங்க. so black no sky could squeak through. நீங்க வந்து இருள் படைஞ்சு இருந்தீங்க, உங்களுக்குள்ள எதுவுமே நுழைய முடியாது. every woman adores a fascist, the boot in the face, the brute heart of a brute like you அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி உமன் அடோர்ஸ் அ ஃபேசிஸ்ட்ங்கிறாங்க. பொதுவா பெண்களுக்கு இந்த மாதிரி திமிரா ஒரு மாதிரி இதா இருக்க ஆண்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எவ்ரி உமன் அடோர்ஸ் அ ஃபேசிஸ்ட். ஒரு மாதிரி அடக்குமுறை பண்றவன பெண்களுக்கு பிடிக்கத்தான் செய்யுது. பயந்தாலும் அவனுக்கு அடிமையா இருந்தாலும் தே அடோர் தேம். வேற வழியும் இல்லை, அடோர் பண்ணி தானே ஆகணும், அவங்கள வர்ஷிப் பண்ணணும், இல்லைன்னா அவன் அடிச்சிருவான். அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். த பூட் இன் த ஃபேஸ், உன் முகத்துல அப்படியே ஒரு மாதிரி கட்டுன்னு, த ப்ரூட் ஹார்ட் அப்படிங்கிறாங்க, அப்படியே கட்டுன்னு ஒரு கல் நெஞ்சம் அப்படிங்கிறாங்க. எ ப்ரூட் லைக் யூஆர் லைக் அன் அனிமல் அப்படின்றாங்க. ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க அப்பா வந்து அப்படியே ரொம்ப அந்த 10 வயசுக்கு வரைக்கும் அவங்க அப்பா பார்த்தா அவங்களுக்கு அப்படி ஒரு பயம். ஸோ அவங்க அப்பா அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அவ்வளோ பயம்தான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிரியமும் இருக்கு. யூ ஸ்டாண்ட் அட் த பிளாக் போர்ட் டேடி. இப்போ அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வச்சுட்டு இருக்காங்க. யூ ஸ்டாண்ட் அட் த பிளாக் போர்ட் டேடி இன் த பிக்சர் ஐ ஹாவ் ஆஃப் யூ அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு அப்பாவோட படம் வச்சிருக்காங்க. அடிக்கடி அவங்க அப்பாவோட படத்தை போய் பார்க்குறாங்க. ஓகே, அதனால தான் சொன்னேன், அவங்க அப்பா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க அப்பா இல்லையா, அவர் மேலே அப்படி ஒரு பிரியம் இருக்கு. இந்த பிக்சர் ஐ ஹாவ் ஆஃப் யூ எ கிளெஃப்ட் இன் யர் சின் இன்ஸ்டெட் ஆஃப் யர் ஃபுட். உங்கள் முகத்தில் வந்து ஒரு கிளெஃப்ட் இருக்கு, இந்த சின் பக்கத்தில் ஒரு வடு மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, இந்த ரெட்டு நாடின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்குது. ஓகே, ஆனால் ஆக்சுவலாக அது உங்கள் ஃபுட்ல இருந்திருக்கணும். அது என்னென்னா சாட்டனுக்கு இருக்குமா, உங்கள் ஃபுட்டில் இருக்க வேண்டியது உங்கள் சின்லேல இருக்குது. ஏன்னா நீங்க வந்து அவ்வளோ கொடூரமானவன் இல்லையா, டெவில் மாதிரிலாம் நீங்க பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொல்றாங்க. பட் நோ லெஸ் அ டெவில் ஃபார் தேட், நோ நாட் எனி லெஸ் த பிளாக் மேன். ஆனா கிளெஃப்ட் என்னவோ சின்ல தான், காலில் எல்லாட்டையும் முகத்துல தான் இருந்தது கிளெஃப்ட். ஆனாலும் நீங்க டெவில்க்கு எந்த விதத்திலும் குறைச்சவன் இல்லை அப்படிங்கிறாங்க. டெவில் மாதிரி தான் எனக்கு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நோ நாட் எனி லெஸ் த பிளாக் மேன் ஹூ பிட் மை பிரிட்டி ரெட் ஹார்ட் இன் டூ. நீங்க தான் என்னன்னா என்னோட இதயத்தை பிளந்தவர. ஓகே, யூ ஹாவ் பிட் மை pretty red heart into. என்னோட இது ஏன்னா எப்பெல்லாம் நான் நெருங்கி வரணும், நீங்க உங்களை பார்த்தா பயமா தான் இருந்திருக்கும். அப்போ என்னோட இதயம் வந்து வெடித்து விட்டது, இரண்டாக பிளந்து விட்டது. ஐ வாஸ் 10 when they buried you. அடுத்து சொல்றாங்க. ஓகே, ஐ வாஸ் 10 when they buried you. நீங்க இறந்தப்போ எனக்கு 10 தான். ஐ வாஸ் only 10 years old. At 20 I tried to die and get back to you அப்படிங்கிற. 10 வயசுலலாம் நீங்க இறந்துட்டீங்க. ஆனால் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த குழந்தை மேலே போகவே இல்லை. அந்த குழந்தை பருவத்திலேருந்து அவங்க மேலே அவங்க அப்பாவோட ஞாபகங்கள் வந்து அழுத்திட்டே இருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து அவங்களால விடுபடவே முடியல. அப்பான்ற அந்த கதாபாத்திரம் அவங்கள விட்டு நீங்கலை, அவங்க மனசை விட்டு போகலை. அவர் இத்தனைக்கும் பெருசாக பிரியமாக இல்லவே இல்லை. அவங்கள பார்த்தா பயம் இருந்தாலும் அவர் கூட பழகணும்னு சின்ன வயசில் தோணியிருந்திருக்கு. ஏ கைண்ட் ஆஃப் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே,
ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் 20 இயர்ஸில் நான் வந்து சாகணும்னு நினச்சேன். 20 இயர்ஸ்லாம் இவங்க ஒரு தடவை சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆத்தர். ஓகே, அதை தான் சொல்கிறாங்க. அட் 20 ஐ ட்ரை டு டை அப்படிங்கிறாங்க. 20 இயர்ஸில் நான் என்ன பண்ணேன், சூசைட் கமிட் பண்ண ட்ரை பண்ணேன். அண்ட் கெட் பேக் டு யூ அப்படிங்கிறாங்க. நான் உங்கள் கூடவே வந்துடணும்னு நினச்சேன், நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க. நான் ப்ரே பண்ணி பார்க்குறேன், உங்களை ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ ஐ தாட் ஆஃப் கம்மிங் பேக் டு யூ அப்படிங்கிறாங்க. ஐ தாட் ஈவன் த போன்ஸ் வுட் டூ, எப்படியாவது உங்கள் போன்ஸோடையாவது கலந்துடணும்னு நினைக்கிறேன். பட் தே புல்ட் மீ அவுட் ஆஃப் த சாக் அண்ட் தே ஸ்டக் மீ டுகெதர் வித் க்ளூ அண்ட் தென் ஐ நியூ வாட் டு டூ. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஆனால் என்னை கூடியிருந்தவங்க என்னை காப்பாற்றிட்டாங்க. அண்ட் தே ஸ்டக் மீ டுகெதர் வித் க்ளூ, இந்த உயிரோட இந்த உடம்பை ஒட்டி வச்சுட்டாங்க. அண்ட் தென் ஐ நியூ வாட் டு டூ, அடுத்ததான் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன், எனக்கும் புரிஞ்சது. ஐ மேட் அ மாடல் ஆஃப் யூ, உங்களை மாதிரி ஒருத்தரை நான் மனசுக்குள்ள ஒரு மாடலை கிரியேட் பண்ணேன். எ மேன் இன் பிளாங்க் வித் அ மெயின் கேம்ப் லுக். மெயின் கேம்ப் அகெயின் வந்து இந்த ஹிட்லர் நாசி படைகளோட ஒரு சிம்பிள் தான். மெயின் கேம்ப் அப்படின்னாலே ஹிட்லரோட அந்த புக்கு தான். ஓகே, ஸோ ஹிட்லரோட அவரோட அந்த சுயசரிதையை தான் வந்து மெயின் கேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிட்லர் மாதிரி ஒரு மனுஷனை மனசுக்குள்ளே நான் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் லவ் ஆஃப் த ரேக் அண்ட் த ஸ்க்ரூ ஐ சைட் ஐ டூ, நானே ஒரு மனசுக்குள்ளே கிரியேட் பண்ணி ஐ ஸ்டார்டட் லவ்விங் ஹிம், நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சிட்டேன். ஸோ டேடி ஐ ஆம் ஃபைனலி through. The black telephones off at the root. Okay, the voices just can't want true. I have killed one man, I have killed two. இந்த இடத்துல ஒரு சில இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க தன்னோட ஹஸ்பண்டை சொல்றதாவும் எடுத்துக்கிறாங்க. என்னன்னா, என் மனசுக்குள்ள ஒரு பிளாக் மேனை கிரியேட் பண்ணேன், மெயின் கேம்ப் மாதிரி லுக் உள்ளவன், ஹிட்லர் மாதிரி லுக் உள்ளவன், அவனை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ டேடி ஐ ஆம் ஃபைனலி த்ரூ அப்படின்றப்போ ஐ ஹவ் மேரிட் ஹிம்ன்ற மாதிரியும் இதை இன்டர்பிரட் பண்றாங்க. The black telephones off at the root, the voices just can't worm through. If I have killed one man, I have killed two. The vampire who said he was you and drank my blood for a year. 7 years if you know to know. Daddy, you can lie back now. Okay, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ உங்களை வந்து கொல்லணும்னு நினைச்சேன்னா சின்ன வயசுல, இப்போ 2 பேரை கொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு கில், ஐ ஹவ் கில்டு டூ, 2 பேரை கொல்லணும். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு க்ரீச்சரை அவனை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். த வேம்பயர் ஹூ செட் இ வாஸ் யூ, அவன் வேம்பயர், ரத்த காட்டேரி. வேம்பயர்னா அந்த சினிமாலெலாம் வரும் இல்லையா, அந்த இங்கிலீஷ் மூவிஸ்லாம் வர்றது தான் வேம்பயர். ஓகே, ரத்தத்தை குடிக்கிற ஒரு டெவில் தான் வேம்பயர். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். அண்ட் ட்ராங்க் மை பிளட் ஃபார் அ இயர், 7 years இஃப் யூ வாண்ட் டு நோ. அவன் வந்து என் ரத்தத்தை குடிச்சான் கிட்டத்தட்ட 7 yearsங்கிறாங்க. டாடி யூ கேன் லை பேக் நோ, நீங்க பாட்டுக்கு தூங்குங்க, ஏன்னா அவன் இப்ப என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். ஓகே, உங்க வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். There is a stake in your fat black heart and the villagers never liked you. ஓகே, உங்களை வந்து யாருக்குமே பிடிக்காது. இங்க வில்லேஜஸ்ன்னு அவங்க யாரை சொல்றாங்கன்னா, அவங்க ஃபேமிலியை, அவங்க சுற்றத்தார சொல்றதா தான் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த வில்லேஜஸ் நெவர் லைக் யூ, ஏன்னா உங்ககிட்ட இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்டை சொல்லி முடிச்சுட்டாங்க, அதை ஹஸ்பண்டுன்னு இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். எகெயின் அவங்க அப்பாவை சொல்றாங்க, மனசுல கிரியேட் பண்ண ஒரு இமேஜை பத்தி சொல்றாங்க. 2 விதமான இன்டர்பிரிட்டேஷனும் நம்ம இந்த பேராகிராஃப்க்கு சொல்லலாம். ஐ ஹவ் கில்டு மேன், ஐ ஹவ் கில்டு டூன்னு சொல்றாங்களே, அவங்க ஒரு அப்பா மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. அதை கொல்லணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னும் எடுத்துக்கலாம், இல்லை தன்னோட ஹஸ்பண்டையும் சொல்றதாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தேர் இஸ் அ ஸ்டேக் இன் யர் ஃபேட் பிளாக் ஹார்ட். உங்களோட பிளாக் ஹார்ட்டை வில்லேஜஸ்க்கு பிடிக்கவே இல்லை. நெவர் லைக் யூ. தே ஆர் டான்சிங் அண்ட் ஸ்டாம்பிங் ஆன் யூ. நீங்கள் இறந்த பிறகு எல்லாம் டான்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் இறந்ததை நாங்கள் வந்து ஃபீல் பண்ணலைங்கிறாங்க. தே ஆல்வேஸ் நியூ இட் வாஸ் யூ. டாடி யூ பேஸ்டர்ட் ஐ எம் த்ரூ அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ யூஆர் அ பேஸ்டர்ட் டாடி, எப்படி இருந்தீங்க தெரியுமா, நீங்கள் ஒரு சந்தோஷமாகவே எங்களை வாழ விடலை அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு முடிக்கிறாங்க. பட் எவ்வளோ திட்டினாலும் ஷி ஹாஸ் அ பர்சனல் லைக்கிங் ஃபார் ஹர் டாடி. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, 10 yearsல நீங்கள் இறந்துட்டீங்க, 20th year நான் உங்ககிட்ட தான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா மோசமானவர், அடிப்பார், எல்லாத்துக்கும் மீறி ஒரு பெரிய அன்பு அவங்களுக்கு இருக்கிறத தான் நம்ம இந்த சாங் வந்து நம்ம வெளிப்படுத்துது நம்மளுக்கு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் மை எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த போம்.
Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.